கண்டி பல்லைகளை தெல்தனிய பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையில் 11ஆம் தரத்திலே படிக்கக்கூடிய 6 மாணவர்கள் சேர்ந்து அவர்கள் படிக்கின்ற பாடசாலை வகுப்பறையிலே இருக்கக்கூடிய அந்த பொருட்களை, குறிப்பாக மேசை, கதிரை, வகுப்பறையிலே இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையுமே அடித்து உடைக்கின்ற காணொளி தான் இது. ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள், எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் குறிப்பிட்ட 11ஆம் தரத்திலே படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் 6 பேர் வரையில் ஒன்று சேர்ந்து வகுப்பறையில் இருக்கின்ற அத்தனை பொருட்களையும் அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை யாரோ ஒருவர் தனது கையெடுக்க தொலைபேசியிலே காணொலியாக பதிவு செய்திருக்கிறார். இந்த காணொளி இப்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக தெரிய வருகின்ற விஷயங்கள் இவைதான். அந்த பாடசாலையினுடைய அதிபர் இந்த சம்பவம் தொடர்பாக பல்லைகளை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார். அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவிருப்பதாக சொல்லப்படுகிறது. எதற்காக இந்த மாணவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள், அதே நேரம் இவர்கள் இப்படி செய்ய தூண்டியது யார், இதன் பின்னணி என்ன, இது குறித்த விசாரணைகள் இப்போது இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் பாடசாலையிலே பயிலுகின்ற மாணவர்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பாடசாலையில் இருந்துதான் அது வளர வேண்டும். ஆனால் அந்த பாடசாலையிலேயே கற்றுக்கொண்டு தங்களது வகுப்பறையிலே இருக்கக்கூடிய மேசை கதிரைகளை உடைக்கின்ற நிலைமைக்கு அந்த மாணவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டிய விஷயம்தான். இப்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.